சொல்லு பாப்பா. என்னம்மா அப்பா கூட்ட நீ எடுக்கிற? அவரு கார் ஓட்டிட்டு இருக்காரு. என்னாச்சுமா? அப்போட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்டுபிடிச்சிங்களா? 3 பேரை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 4ஆவதா ஒருத்தவங்கள பார்க்க போயிட்டு இருக்கோம். சூப்பர்மா. இப்போ யாரை பார்க்க போயிட்டு இருக்கீங்க? ஹலோ, நான் காந்தமணி பேசுறேன். காந்தமணி மறந்துட்டியா? 10வது வரைக்கும் நம்ம ஸ்கூல்ல ஒட்டுக்கா படிச்சோம்ல, 1990 பேட்ச். ஏ காந்தமணி, நீயா? என்ன இப்படிலாம் சர்ப்ரைஸ் கொடுக்குற? ஏய், எப்படிப்பா இருக்க? ஏய், நல்லா இருக்கேன்ப்பா. நான் நம்ம சக்திவேல் வீட்டில் சத்தியில தான் இருக்கேன். நான் அதே உன்னை பார்க்க வரலான்னு. ஏய், என்னப்பா இப்படி கேக்குற? கிளம்பி வா. வீடு கொங்கு நகர்ல ரோடு மேலேயே தான் இருக்கு. இதுதானே உன் வாட்ஸ்அப் நம்பரு? ஆமாம். நான் என்னோட லொகேஷன் ஷேர் பண்றேன். சரி, நீ லொக்கேஷன் அனுப்பு. நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுறேன். சரி சரி, வா வா. ஓகேப்பா. கலைவாணி அவங்க வீட்டுக்கா? இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கோம். லொக்கேஷன் இங்கே தான் காமிக்குது. இந்த வீடு தான் நினைக்கிறேன். ஏய், கலைவாணி இன்னும் ஸ்கூல்ல பார்த்த மாதிரி அப்படியே இருக்கார்ல? ஏய் சும்மா இரு, அது கலைவாணி பொண்ணுன்னு நினைக்கிறேன். காந்தமணி அங்கிள்? ஆமாமா. ஐயோ அங்கிள், உள்ள வாங்க அங்கிள், உள்ள வாங்க ஆண்டி, வாங்க வாங்க வாங்க. ஆண்டி, நான் தான் கலைவாணி அவங்களோட பொண்ணு ஸ்வேதா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டி, அம்மா கூப்பிடுறேன். மா, அவங்க வந்துட்டாங்கம்மா. காலம் ஓடி வந்து காற்றில் ஓய்ந்து நின்ற காதல் என்ன அழகே, வானம் பார்த்து நின்று பூக்கள் பேசுகின்ற தூய்மையான மொழியே, ஒருபோதும் மறையாத நினைவெல்லாம் நீதானே, மறுமுறை உன் முகம் பார்க்க வாழ்வொன்று போதாதே. ஏ காந்தமணி, எப்படிப்பா இருக்க? பார்த்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சுல்ல? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஆமா, எண்ணெயெல்லாம் வலிஞ்சிட்டு நோஞ்சா மாதிரி இருப்ப, இப்ப ஆளுக்கு ஸ்டைலா மாறிட்ட. என்னப்பா வாயை திறந்தா லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருப்ப, இப்ப எதுவுமே பேச மாட்டேங்கிற, ஆளே மாறிட்ட. அப்படிலாம் இல்லைப்பா. வீட்டிலேருந்து வந்திருக்காங்க, ஒய்ஃப் சுப்புலட்சுமி. ஓ, வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. நான் யாருன்னு தெரியுதா? தெரியலீங்களே. ஸ்கூல்ல உன்னோட அடுத்த ரோல் நம்பர் நான் தான். அடி கண்மணி. நீதான் என்ன மறந்துட்டல்லடி. யாரு? நானு. என்ன நேர்ல பார்த்து கூட என்னோட அடையாளம் தெரியலடி. உன்னை எப்படி மறப்பேன் நானு? என் செல்ல நீ. ஐயோ, நான் நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன் பாரு. எல்லாரும் உட்காருங்க. ஏ பாப்பா, எல்லாருக்கும் தண்ணி கொண்டு வாடி. இதோ கொண்டு வரேம்மா. ஒரு பாப்பா, படிக்கிறியம்மா? ஆமா அங்கிள், பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர்டா.
உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? அப்பா நல்லா இருக்காரு, எங்க கூட தான் இருக்காரு. அம்மா தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்கடி. சாரி டே. ஆமா, எங்க உங்க வீட்டுக்காரரு? அவர் என்ன பண்றாரு? அவர் பேர் செந்தில். அவர் ரியல் எஸ்டேட் பண்றாரு. இன்னைக்கு கூட ஏதோ லேண்ட் விஷயமா தாளவாடி வரைக்கும் போயிருக்காரு. ஓ, ஆமாம், நீயே சத்தியிலே செட்டில் ஆகிட்ட? ஸ்டடீஸ் முடித்ததும் சத்தி போஸ்ட் ஆஃபீஸ்லேயே எனக்கு வேலை கிடச்சிருச்சு. அப்புறம் சத்தியிலே எனக்கு கட்டியும் கொடுத்துட்டாங்க. வாழ்க்கை பூரா சொந்த ஊர்லேயே இருக்கிற கொடுப்பனை எத்தனை பேருக்கு கிடைக்கும் சொல்லு? ஆமாம், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம வசந்தா மிஸ் இருக்காங்களே, அவங்க தான் இப்போ ஸ்கூல் பிரின்சிபல். ஓ அப்படியா? ஓ, அவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுடி. நம்ம ஃபரிதா இருந்தால, அவளுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்ட முடியலன்னு அவங்க தான் அன்னைக்கு கட்டினாங்க. ஆமாம்மா, எனக்கும் ஞாபகம் இருக்குது. நான் தான் வருஷம் வருஷம் ஆனுவல் டேக்கு போவேல, அப்போ வசந்தா டீச்சர் மட்டும்தான் பார்ப்பேன். மற்ற எல்லாருமே ரிட்டையர் ஆயிட்டாங்கடி. அப்படியா? நல்ல மனுஷங்களுக்கு நல்லதே நடக்கும்டி. அப்புறம் என்ன விசேஷம்? 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க, அதுவும் ரொம்ப வருஷம் கழிச்சு. எல்லாம் நல்ல விஷயமா தான். என்னது? என் பையனுக்கும் சாரோட பொண்ணுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதான் உங்களை எல்லாம் இன்வைட் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். பாருடா, இது எப்போ? அது அப்படியே அமைஞ்சிருச்சு. அது எப்படி அமையும்? உண்மையை சொல்லுங்க, லவ் மேரேஜ் தானே? ஆமாம், விரும்புகிறேன்னு சொன்னாங்க, சேர்த்து வச்சிட்டோம். அவங்க சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்புறம் நீங்கள் என்ன அமைதியாகவே இருக்கீங்க? சார் கூட உங்களுக்கு லவ் மேரேஜ் தானே? ஐயோ இல்லைங்க, அரேஞ்சு தான். சரிங்க சரிங்க. சரி வாங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு பேசலாம். இல்லைங்க, சாப்பாடுலாம் வேணாம், பரவாயில்ல. அதெல்லாம் முடியாது, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும். என்ன காந்தமணி, என் சமையல்லாம் டேஸ்ட் பார்க்க மாட்டியா? சாப்பிடலாமே. இது ஆமாம், எண்ணெய் கத்திரிக்காய். நான் ஸ்கூலுக்கு கொண்டு வரும்போதெல்லாம் எங்களுக்கே கொடுக்காம சாப்பிடுவே இல்லை. உங்கள் அம்மா சமைக்கிற அதே டேஸ்ட் இருக்காத பின்ன. ஸ்கூல் படிக்கும்போது எண்ணெய் கத்திரிக்காய் வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்தா எங்களுக்கு தராமல் இவனே சாப்பிட்ருவான். இல்லை கண்மணி? கடைசியாக ஸ்கூல் படிக்கிறப்ப சாப்பிட்றது, இப்போ தான் சாப்பிட்றேன். நல்லா சாப்பிடு. வயிறு ஃபுல்லடி, திருப்தியான சாப்பாடு. சரி, அப்புறம் அடுத்து என்ன பிளான் உங்களுக்கு? எங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் கான்டாக்டும் கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏய், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சோட கான்டாக்ட் உங்கள்கிட்ட இருக்காடி? எங்கே, நானும் யார் கூடயும் டச்சில் இல்லைடி. யார் யார் எங்கே இருக்கா என்னன்னு எனக்கும் தெரியல. ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம செல்வம் இருக்கான்ல, அவன் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்தான். ஏன்னா அவன் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லி பத்திரிக்கை கொடுக்க வந்தான். அந்த பத்திரிக்கை கூட இரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு வேணால் அடிச்சுட்டு இருக்கியா இல்லையான்னு கேட்டுட்டு போங்க. ஏன்னா அவன் பாட்டுக்கு வெளியில் போயிட போகிறான். டேய் இந்தா கூப்பிடு. ஒரு ப்ராங்க் பண்ணுவோம். ஏய், எதுக்குடா அதெல்லாம் பண்ணிட்டு? அட இரு. ஹலோ ஹலோ, செல்வம் வீடா? ஆமாங்க, நீங்க யாரு? எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டவங்க தான். உங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். எங்கேயும் போயிடாதீங்க, அங்கேயே இருங்க. ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. நீ பேசின பேச்சுக்கு கட் பண்ணாமல் வேற என்ன பண்ணுவாங்க? சும்மா ப்ராங்க் பண்ணலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே கட் பண்ணிட்டாங்க. சரி, நேரில் போய் பண்ணுவோம். இந்தா, அவசியம் கல்யாணத்துக்கு குடும்பத்தோட முதல் நாளே வந்துடுங்க. கண்டிப்பாக வந்துடும். யார் வராங்களோ இல்லையோ,
நான் கண்டிப்பாக வந்துடுவேன். சரி கலை, நாங்கள் வரோம். என்னை மறக்காமல் ஞாபகம் வச்சு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னப்பா இப்படி சொல்லிட்ட, நீ மறக்க முடியுமா? சரிங்க, நாங்கள் வரோம். பாப்பா போயிட்டு வரோம். ஃபோன் வருதா? ஹலோ சார். சார் பத்திரிக்கை கொடுக்க ஊருக்கு வந்திருக்கேன் சார். நாளை மறுநாள் வந்துடுவேன் சார். ஓகே சார். ஓகே சார். பள்ளி காதல்னு சொன்னீங்க, ஆனால் அவங்கள பார்த்தா அவங்கள லவ் பண்ண மாதிரி தெரியலையே. நான் எப்போ சொன்னேன் நாங்கள் 2 லவ் பண்ணோம்னு? அப்புறம் நான் லவ் பண்ணேன். ம் அது காதலுங்கிறத விட தனக்கு பிடிச்ச பொண்ணு மேலே ஏற்பட்ட பிரியன்னு கூட சொல்லலாம். ஒரு பொண்ணு நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம கூட வந்தால் நல்லா இருக்குன்னு தோணும்ல, அது மாதிரி பொண்ணு தான் கலைவாணி. டேய், அப்ப நீ லவ் சொல்லவே இல்லையா? நேரடியாக சொல்லலை. பின் எப்படி சொன்ன? லெட்டர் எழுதி என் பேக்கில் தமிழ் புக்கில் வச்சுட்டு ஓடிட்டான் இந்த பயந்தாங்கொலி. நான் அதை படிச்சுட்டேன். ஆனால் நான் படித்த மாதிரியே அவன்கிட்ட காமிச்சிக்கல. அவனும் நான் படிச்சிருக்க மாட்டேன்னு நினச்சிக்கிட்டான். அடப்பாவே, வெறும் லெட்டர் தானா? அவ அந்த லெட்டரை படிச்சாலா என்னன்னே தெரியல, நீயும் கேட்கவும் இல்ல. ஒருவேளை அவ அந்த லெட்டரை படிச்சிருந்து அவளுக்கும் உன் மேல ஒரு இது இருந்திருக்கலாம்ல? இல்லை, அப்படிலாம் எதுவுமே இல்லை. அப்படியே இருந்திருந்தாலும் அப்போ லவ்வை எப்படி டீல் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நாங்கள் வளர்ந்த காலகட்டம் அப்படி. அப்போ எல்லாமே மனசுக்குள்ளே தான். சொல்லப்போனால் ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க தான் அதிக பேர் இதே முரளியாக இருந்தாங்க. சில வாட்டி இதயம் முரளியாக இருக்கிறது நல்லது. நம்ம மனசுக்குள்ளே ஒன்று வச்சுருப்போம், ஆனால் அது சரியாக தப்பான்னு அந்த நேரத்தில் நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ புரியுது, நல்ல வேளை கலைவாணி மேலே இருந்த பிரியத்தை நேரடியாக சொல்லலை. அதனாலதான் இந்த யூனிவர்ஸ் கலைவாணின்ற நட்பையும் சுப்புலட்சுமின்ற காதலையும் எனக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கு. 2ஐயும் எப்பயும் மிஸ் பண்ண மாட்டேன். அவன் எனக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சதே பெரிய கிஃப்ட்டு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் 34 வருஷம் கழிச்சு எங்களையெல்லாம் ஒன்று சேர்த்துருக்கு. லைஃப் லாங் எனக்கு காந்தமணிங்கிற அந்த நண்பன் தான் வேணும். இந்த வீடுன்னு நினைக்கிறேன், வாங்க போய் பார்ப்போம். இது செல்வம் வீடு தானே? ஆமாங்க. நீங்க யாரு? நான் அவரோட பொண்ணுங்க. ஏமா கதவை திறக்க எவ்வளோ நேரமா? எவ்வளோ நேரம் தட்டுறத? ஆமா, நீங்க யாரு? ஃபோன் பண்ணல, அது நான் தான். ஃபோன் பேச பேச பாதியிலே கட் பண்றீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அண்ணா, எங்க அப்பா உங்ககிட்ட எவ்வளவு காசு வாங்கினாங்கன்னு தெரியலண்ணா. ஆனா எவ்வளவு வாங்கினாலும் கொஞ்ச மாசத்துல திருப்பி தந்துடுறேண்ணா. வீட்டுக்கு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணாதீங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. அம்மா அழாதம்மா, நாங்க உங்க அப்பாட்ட பணம்லாம் வாங்க வரல, சும்மா பிராங்க் பண்ணோமா. நாங்க உங்க அப்பாவோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்மா, கல்யாண பத்திரிக்கை வைக்க வந்தோம்மா. உங்க அப்பாவோட ஸ்கூல்ல நாங்க ஒன்னா படிச்சவங்கம்மா. என் பேர் காந்தமணி, அவங்க கண்மணி. என்ன பேர் சொன்னீங்க? காந்தமணி. காந்தமணி. உள்ள வாங்க அங்கிள், உள்ள வாங்க ஆண்டி. அங்கிள் நீங்க உட்காருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன்.